Hello students, TN 10th standard maths important questions discuss பண்ணுறோம். இந்த வீடியோவில் சாப்டர் 6 trigonometryலேருந்து ஒரு கொஸ்டின் பார்க்கலாம். A 1.5 meter tall boy is standing at some distance from a 30 meter tall building. The angle of elevation from his eyes to the top of the building increases from 30 degree to 60 degree as he walks towards the building. Find the distance he walked towards the building. Okay. So 1.5 meter tall boy அப்படின்னா பாயோட ஹைட் கொடுத்துருக்காங்க. ஸோ 1.5 மீட்டர். ஸோ நம்ம ரஃப் ஸ்கெட்ச் வரைஞ்சிடலாம். ஸோ இதுதான் பாய் இங்கே நிற்கிறான். ஸோ இவனோட ஹைட் வந்து 1.5 மீட்டர். ஓகே. தி ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் ஃப்ரம் ஹிஸ் ஐஸ் டு த டாப் ஆஃப் தி பில்டிங். பில்டிங் வந்து அட் சம் டிஸ்டன்ஸ் இருக்குது ஃப்ரம் தி பாய். ஸோ பாய் வந்து இங்கே நிற்கிறான் கிரவுண்டில். சரி, பில்டிங் வந்து இங்கே இந்த பாயிண்டில் இருக்குன்னு சொல்லி அசியூம் பண்ணிக்கலாம். ஸோ பில்டிங் இங்கே இருக்குது. த ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் ஃப்ரம் ஹிஸ் ஐஸ் டு தி டாப் ஆஃப் தி பில்டிங். இங்கேருந்து பார்க்குறான். எங்கே பார்க்குறான்? டாப் ஆஃப் தி பில்டிங்கை பார்க்குறான். ஸோ திஸ் இஸ் தி சர்ஃபேஸ் ஆஃப் தி எர்த். ஓகே. ஸோ இங்கேருந்து பார்க்குறான் அப்படின்றதுனால ரெஃபரன்ஸ் லைன் என்ன வரும்? இந்த ஹாரிசான்டல் லைனை இங்கே நம்ம டாட்டட் லைன் மாதிரி பிளாட் பண்ணிக்கலாம். அந்த ஆங்கிள் மார்க் பண்ணணுமே அதுக்காக. ஸோ இங்கே பாருங்கள், த ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் ஃப்ரம் ஹிஸ் ஐஸ் டு தி டாப் ஆஃப் தி பில்டிங், ஃப்ரம் ஹிஸ் ஐஸ் டு தி டாப் ஆஃப் தி பில்டிங் இன்க்ரீசஸ் ஃப்ரம் 30 டிகிரி டு 60 டிகிரி ஆஸ் ஹி வாக்ஸ். ஓகே, அவன் நடக்கிறது இந்த பாயிண்ட்லேருந்து ஒரு பாயிண்ட் வரைக்கும் நடந்து போயிட்டே இருக்கான். அந்த ரெண்டு பாயிண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் டு தி டாப் ஆஃப் தி பில்டிங் கொடுத்துருக்காங்க. 30 டிகிரிலேருந்து 60 டிகிரி இன்க்ரீஸ் ஆகுதுன்ட்டு. ஸோ இனிஷியலாக வந்து என்ன ஆங்கிள் இருக்குது? 30 டிகிரி இருக்குது. ஏன் அப்படியே நகர்ந்துட்டே போயிட்டே இருக்கான் இந்த டைரெக்ஷனில். டுவார்ட்ஸ் தி பில்டிங் கொடுத்துருக்காங்க. பாருங்கள், டுவார்ட்ஸ் தி பில்டிங் அப்படின்னா பில்டிங்கை நோக்கி போயிட்டுருக்கான். சப்போஸ் அவே ஃப்ரம் தி பில்டிங் அப்படின்னா இந்த டைரெக்ஷனில் வரும். ஸோ இந்த பாய் வந்து ஹி வில் மூவ் அவே ஃப்ரம் தி பில்டிங், நாட் டுவார்ட்ஸ் தி பில்டிங். சரிங்களா? இங்கே டுவார்ட்ஸ் தி பில்டிங் சொல்லியிருக்கிறதுனால பில்டிங்கை நோக்கி அந்த சிறுவன் சென்று கொண்டிருக்கிறான் அப்படின்றதான் அர்த்தம். இப்போ இனிஷியலாக 30 டிகிரியில் இருக்குது. இவன் வந்து அப்படியே நடந்து போயிட்டே இருக்கிறான். ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் இது வரைக்கும் நடக்கிறான்னு வச்சு நம்ம அசியூம் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே இருக்கிறான். ஸோ இதான் இந்த பாயோட தலை. சரிங்களா? இங்கே வரைஞ்ச மாதிரி ஜஸ்ட் உங்களுக்கு புரியணுன்றதுக்காக வரைஞ்சிருக்கேன். ஸோ கை, கால். இப்போ பாருங்கள். ஸோ இங்கேருந்து ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் என்ன ஆகுது? இன்க்ரீஸ் ஆகுது. 30 டிகிரிலேருந்து 60 டிகிரி ஆகிடுது. எதனோட ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன்? த ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் ஃப்ரம் இஸ் ஐஸ் டு தி டாப் ஆஃப் தி பில்டிங். 1 செகண்ட் டு தி டாப் ஆஃப் தி பில்டிங் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அது வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ ஆங்கிள் இஸ் நவ் 60 டிகிரி. சரிங்களா? ஸோ இது அவங்க கொடுத்த டேட்டா. என்ன கேட்குறாங்க அப்படின்னா, ஃபைண்ட் த டிஸ்டன்ஸ் ஹி வாக்ட் டுவர்ட்ஸ் தி பில்டிங். அப்படின்னா இனிஷியல் பாயிண்ட் இங்கே இருந்திருக்கான், ஃபைனல் பாயிண்ட் வந்து இங்கே லேண்ட் ஆகிருக்கான். ஸோ ஃபைண்ட் த டிஸ்டன்ஸ் ஹி வாக் டுவர்ட்ஸ் தி பில்டிங்னா இந்த டிஸ்டன்ஸ் கேட்குறாங்க. சப்போஸ் இது ஏன்னு வச்சுக்கலாம், இது பின்னு வச்சுக்கலாம். ஸோ இந்த டிஸ்டன்ஸ் இருக்குங்களா, ஏபி. ஸோ இந்த ஏபின்ற டிஸ்டன்ஸ் தான் வந்து அவங்க கேட்குறாங்க. ஸோ தட் வில் பி தி டிஸ்டன்ஸ் ஹி வாக்ட் டுவர்ட்ஸ் தி பில்டிங். புரியுதுங்களா? ஸோ இது ஏபின்னா இது லெட் இட் பி சி, டி, இ மார்க் பண்ணிக்கலாம். ஓகே. இந்த ஏபின்ற டிஸ்டன்ஸை நம்ம டின்னு சொல்லி மார்க் பண்ணிக்கலாம். இந்த பிசின்ற டிஸ்டன்ஸ் நமக்கு தெரியாது. சரிங்களா? அதனால் அது எக்ஸ்ன்னு சொல்லி நம்ம அசியூம் பண்ணிக்கலாம். நோ இஷ்யூஸ். சம் எக்ஸ் மீட்டர்ஸ். சரிங்களா? எல்லாமே வந்து மீட்டர்ஸில் நம்ம அசியூம் பண்ணிங்க. பாருங்கள், பாயோட ஹைட்டு மீட்டர்ஸில் கொடுத்துருக்காங்க. ஃப்ரம் 30 மீட்டர் டால் பில்டிங், இங்கேயும் வந்து யூனிட் வந்து மீட்டர்ஸில் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ 30 மீட்டர் டால்னா
டால் பில்டிங் 30 மீட்டர் டால் பில்டிங்னா இந்த பில்டிங்கோட ஹைட் கொடுத்துருக்காங்க 30 மீட்டர்ஸ். ஸோ இந்த பில்டிங்கோட ஹைட் வந்து 30 மீட்டர். சரிங்களா? ஓகே. ஸோ இது இந்த டயக்ராமை இங்கே பாருங்கள். இப்போ இதில் ரெண்டு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்ஸ் வந்து நமக்கு கிடச்சிருக்கு பாருங்கள். ABCDE இது எஃப்னு நேம் பண்ணிக்கோங்க, இது ஜின்னு சொல்லி நேம் பண்ணிக்கலாம் இந்த பாயிண்ட்டை. ட்ரையாங்கிள் FDE அது ஒரு ரைட் ட்ரையாங்கிள். அப்புறம் பாருங்கள் GDE அதுவும் ஒரு ரைட் ட்ரையாங்கிள். சரிங்களா? ஸோ அதை நம்ம தனியாக இங்கே வரைஞ்சிக்கலாம். This is 30 degree. என்ன பாயிண்ட்னு பாருங்கள், எஃப்லேருந்து டு தி டிப் ஆஃப் தி பில்டிங், அதாவது டாப் ஆஃப் தி பில்டிங் பாயிண்ட் இ. இது வந்து டி. நெக்ஸ்ட் ஃபிகர் EGD. ஸோ EGD இங்கே ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் 60 டிகிரி. ஓகே. இப்போ பாருங்கள், இந்த ஏபியோட டிஸ்டன்ஸ் டின்னு சொல்லி அசீம் பண்ணியிருக்கோம். ஸோ இதே லென்த் தான் இங்கேயும் இருக்குது. FG இஸ் ஈக்குவல் டு ஏபின்னு சொல்லலாமா ஃப்ரம் தி ஃபிகர்? ஸோ பாய் வந்து வெர்டிக்கலாக நிற்கிறான், அதே பொசிஷன் தான் இங்கேயும் வெர்டிக்கலாக தான் நிற்கிறான். ஸோ இங்கே 1.5 மீட்டர் ஹைனா பாயோட ஹைட்டு இங்கேயும் 1.5 மீட்டர் தான், அது ஒன்றும் மாற போகிறதில்ல. ஸோ சிமிலர்லி அவன் இங்கே ட்ராவல் பண்ணியிருக்கக்கூடிய இந்த டிஸ்டன்ஸ் வந்து ஏபி தட் இஸ் ஈக்குவல் டு டின்னு சொல்லி அசீம் பண்ணியிருக்கோம். அதே இந்த டி மீட்டர்ஸ் தான் வந்து will be available between the points F and G நம்ம சொல்லலாம். So FG is also equal to D. Okay, but anyway இங்கே நமக்கு FG இந்த ஃபிகர் நம்ம இந்த போர்ஷன் இங்கே எதுவும் இல்லை டயக்ராமில். ஸோ that will not be required in this case, no issues. நெக்ஸ்ட் பாருங்கள், GDன்னு சொல்லியிருக்கு. இங்கே பாருங்கள், BC is equal to X meters. So BC is same as GD. சரிங்களா? So when BC is X meter, GD will also be X meter. So this will be X. ஓகே. இப்போ FDன்றதை நம்ம எப்படி எழுதலாம்? ஏன்னா இங்கே வந்து சம் வேரியபிள் நம்ம மார்க் பண்ணிட்டோம், ஆஃப்கோர்ஸ் ஆங்கிள்ஸ்லாம் மார்க் பண்ணிட்டோம். இந்த FDன்றதை நம்ம எப்படி எழுதலாம்னா, இப்போ பாருங்கள், டோட்டல் டிஸ்டன்ஸ் பாருங்கள், இனிஷியல் பாயிண்ட்லேருந்து, அதாவது the boy is standing at a given initial point and the building is located at a certain distance from this boy. So the distance AC இருக்கு இல்லைங்களா, that will be equal to D plus X. AC is equal to AB plus BC ன்னு சொல்லலாம். So AB is D, BC is X. So the entire distance பாருங்க, AC is equal to AB plus BC ன்னு சொல்லலாம். That is equal to AB ஓட வேல்யூ என்ன, D plus BC ஓட வேல்யூ என்ன, X. ஓகே. இப்போ AB is equal to FGன்னு சொல்லி நம்ம பார்த்தோம். ஸோ அதை எப்படி எழுதலாம், FG AB is equal to FGன்றதுனால நான் FGன்னு சொல்லி சப்ஸ்டியூட் பண்ணுறேன், ப்ளஸ் BC is equal to D plus X. சரிங்களா? இப்போ அடுத்தது பாருங்கள். ஸோ இந்த ஃபிகரில் நமக்கு FDயோட டேட்டா தான் தேவைப்படுது. FD is equal to ACன்னு சொல்லலாங்களா? FD is equal to AC, same distance. ஏசியோட வேல்யூ என்ன, D plus X. ஸோ ஐ கேன் சே, ஸோ இந்த ஸ்டெப் நமக்கு தேவைப்படாது. வாட் யூ ரெக்வயர் இஸ் FD. ஸோ FD is equal to AC. ஏசியோட வேல்யூ என்ன, D plus X. ஸோ FDயோட வேல்யூ D plus X மீட்டர்ஸ்னு அர்த்தம். யூனிட் போடணும் அப்படின்னா D plus X மீட்டர்ஸ்னு சொல்லிக்கலாம். இங்கே வந்து X மீட்டர் இருக்குது, இங்கே வந்து D plus Xன்னு சொல்லியிருக்கு. புரியுதுங்களா? ஓகே. இப்போ கன்சிடர் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். கன்சிடர் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் EDF ஃபர்ஸ்ட் ட்ரையாங்கிள். இதில் tan 30 என்ன வருது பாருங்கள். tan theta is in general is equal to opposite by adjacent ன்னு சொல்லி நம்ம எழுதுகிறோம். ஸோ tan
theta பதிலா 30 டிகிரி இருக்குது. ஸோ tan theta equal to opposite by adjacent. ஸோ ஆப்போசிட் சைடு என்ன, இந்த ஆங்கிளுக்கு ஆப்போசிட் சைடு என்ன, ED. இந்த ஆங்கிளுக்கு adjacent சைடுனா நியரஸ்ட் சைடு. இது வந்து ஹைப்போட்டன்யூஸ் சைடு ஆல்வேஸ், இது மாறாது, புரியுதுங்களா? ஸோ adjacent சைடுன்னு சொல்லும்போது நம்ம இதை ரெஃபர் பண்ண முடியாது, பிகாஸ் this is always hypotenuse side. So in that case adjacent side will be this side, FD. So opposite by adjacent na ED by FD. இப்போ இன்னொரு அப்சர்வேஷன் பாருங்கள். இங்கே 1.5 மீட்டர் இருக்குது, இங்கேயும் அதே இண்டிவிஜுவல் நிற்கிறான் 1.5 மீட்டர். ஸோ இங்கே தான் அவனோட ஐசைட் இருக்குது, இதே லைன் தான் இங்கேயும் இருக்குது பாருங்கள். ஸோ ஆல் தீஸ் லைன்ஸ் ஆர் parallel and their lengths are also equal. So இந்த DC ஓட வேல்யூ இருக்குங்க இல்லைங்களா? ஸோ ஃப்ரம் தி ஃபிகர், இது ஃபிகர் ஏன்னு வச்சுக்கோங்க. ஃப்ரம் ஃபிகர் ஏ DC will be equal to FA, same length. DC is equal to FA, that is equal to FA ஓட வேல்யூ என்ன, 1.5 மீட்டர். ஸோ DC ஓட வேல்யூ 1.5 மீட்டர். ஃபர்தர் என்ன சொல்லலாம் நம்ம, EC இருக்கு இல்லைங்களா? EC is equal to ED plus DC. EC is equal to ED plus DC. EC ன்றது the entire height of the building. அது எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 30 மீட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ 30 is equal to, சப்ஸ்டியூட் பண்ணுறோம், 30 is equal to ED ஓட வேல்யூ நமக்கு தெரியாது, ஸோ EDனே நம்ம வச்சுக்கலாம், ப்ளஸ் DC ஓட வேல்யூ 1.5 மீட்டர். ஸோ ஃப்ரம் திஸ் வாட் வில் பி ED, 30 minus 1.5, that is equal to 28.5 meters. That will be the value of ED. சரிங்களா? ஓகே, இப்போ இங்கே பாருங்கள், ED ஓட வேல்யூ என்ன, 28.5 மீட்டர் டிவைடட் பை FD ஓட வேல்யூ என்ன, FD ஓட வேல்யூ D plus X ஆர் X plus D கூட எழுதிக்கலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. And we know tan 30 is equal to 1 by root 3. So 1 by root 3 is equal to 28.5 divided by X plus D, equation number 1. Next, so first right triangle இருந்து நம்ம ஒரு ரிசல்ட்டை டிடியூஸ் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் ரைட் ட்ரையாங்கிள் கன்சிடர் பண்ணலாம். கன்சிடர் right angle triangle EDG. இதில் what will be tan 60, once again tan theta and opposite by adjacent side. So opposite வந்து ED divided by adjacent side வந்து GD. ED ஓட வேல்யூ நம்ம இப்போ தான் கால்குலேட் பண்ணோம், 28.5 மீட்டர். ஸோ 28.5 divided by what is GD. GD ஓட வேல்யூ வந்து X. So X and tan 60 is root 3. So root 3 is equal to 28.5 divided by X. This is equation number 2. அதுக்கு முன்னாடி நம்ம பார்க்கலாம், இப்போ என்ன கேட்குறாங்கன்றதை பாருங்கள். ஃபைண்ட் த டிஸ்டன்ஸ் ஹி வாக்டுனா we have to find the distance he walked towards the building கேட்டிருக்காங்க. ஸோ this is the distance he walked. This is the distance he walked. So we have to find the value of D தான். ஸோ in one way or the other we have to eliminate X. சரிங்களா? இப்போ பாருங்கள், ஸோ X கிராஸ் மல்டிப்ளை பண்ணிங்க அப்படின்னா X into root 3, X into root 3 வரும். That is equal to 1 into 28.5, that will be 28.5. So X root 3 is equal to 28.5. From this X is equal to 28.5 divided by root 3. சரிங்களா? So this is equation number 2. So substituting equation 2 in equation 1, we get இங்கே பாருங்கள் 1 by root 3 இருக்குது is equal to 28.5. முதல்ல நான் இதை அப்படியே எழுதிக்கிறேன், divided by X plus D. கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க, X plus D is equal to 28.5 into root 3.
இப்போ இங்கே பாருங்கள் எக்ஸோட வேல்யூ 28.5 டிவைடட் பை ரூட் 3 இருக்குது. ஸோ அதை இங்கே சப்ஸ்டிட் பண்ணுறேன். 28.5 divided by root 3 plus the d is equal to 28.5 into root 3. So d oda value will be 28.5 into root 3. Then right hand side kondu pogumbodhu minus 28.5 divided by root 3. So 28.5 28.5 rendu term liyum common ah irukku. So we will take that out into first term root 3 இருக்கு, second term minus 1 by root 3 இருக்கு. So this is equal to, simplify பண்ணிங்கன்னா 28.5 into root 3 into root 3 is 3 minus 1 the whole divided by root 3. So 3 minus 1 is 2. 2 into 28.5 is 57. 57 by root 3. So இதை நீங்கள் கான்ஜுகேட் எடுத்தீங்கன்னா multiply and divide by root 3. So this is equal to 57 root 3 divided by root 3 into root 3 is 3. This is equal to 57 divided by 3 என்ன வரும் 19 into this root 3. So root 3 ஓட வேல்யூ நம்ம எல்லாருக்கும் தெரியும் 1.732. So 19 into 1.732 approximate value. So that is equal to, calculate பண்ணீங்க அப்படின்னா you will get 32.9 meters. So that is the value of D, and D is the distance that the boy walked towards the building. So the final value is 32.9 meters. இது கிளியராக எழுதுங்க. ஓகேங்களா? ஸோ D is 32.9 meters. So this is the distance the boy walked towards the building. சரிங்களா? Thank you students.